Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? 23rd ஏப்ரல் 2026. 5 வருஷம் ஒரு தடவை நடக்கக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு ஜனநாயக தேர்தல். இதுல XYன்னு 2 கட்சிக்காரங்க 5 வருஷம் ஒரு தடவை மாறி மாறி ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ கலைத்துறையில உச்சத்தில் இருந்தும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஊழலற்ற நல்லாட்சி நடத்த தன் கடமையை செய்ய வந்திருக்கிற நம்ம புரட்சி தலைவரி விஜய் அவர்களுடைய புதிய கட்சி டிவிக்கு ஓட்டு போட்டு ஆதரவு கொடுங்க. நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு ஓட்டு போட கிளம்பிட்டேன். நீங்களும் ரெடி ஆகிட்டு மறக்காம ஓட்டு போட கிளம்புங்க. தமிழ்நாட்டை ஊழல் ஆட்சி இருந்து காப்பாத்துங்க. நான் விசில் அடிக்க ரெடி. நீங்க ரெடியா? என்ன ஏதோ குழப்பத்தில் இருக்காம இருக்க? வாங்க. ஆமாண்ணே, வர எலெக்ஷன்ல நிக்கிற ஒத்திரை தவிர்த்து மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து என் கையில பணத்தை ஓட்டு போட சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நானும் வேற வழி இல்லாம பணத்தை வாங்கிக்கணும். மறக்காம எங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. எங்க சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சத்தியமா ஓட்டு போட்டுருந்தேன். சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சத்தியமா ஓட்டு போட்டுருந்தேன். யாருக்கு ஓட்டு போடுறது தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அட அவ்வளவுதானே, அதுக்கு நீ என்ன போட்டு குழப்பிக்கிற? இந்த அரசியல்வாதிங்க நம்ம மக்களோட வரி பணத்தை எடுத்து நமக்கு 1000-2000 லஞ்சமா கொடுத்து மறுபடியும் எலெக்ஷன் ஜெயிக்க பாக்குறானுங்க. ஆமா, அடக்கடவுளே, அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சு. அட ஆமாண்டா, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம பண்ண நமக்கே திரும்பி வரும்போது அதை வேண்டாம்னு சொல்லாம வாங்கிட்டு அதே நேரத்தில் நம்ம மனசுக்கு யார் நல்லா மக்களுக்கு சேவை செய்வாங்களோ அதுல ஒருத்தர் தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தான் ஓட்டு போடணும். என் அறிவு கண்ணை தோன்றுனீங்களே, நீங்க சொன்ன மாதிரியே மக்களுக்கு யாரு நல்லா சேவை செய்யறாங்களோ அவங்களையும் நான் தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுறேன். ஐயோ, இந்த ஆள் வேறு இங்கே நிற்கிறாரு. இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்ன பயப்புல கண்ணை பம்மரா? சரி, கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்போம். டேய் கண்ணா, டேய் உன்னதாண்டா. டேய் கண்ணா வா. என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? வா. நான் கூப்பிட்டது மேலே வேற கண்ணா பேர காலை வந்துருக்கோம். சரி, ஓட்டு போட போனியே, ஓட்டு போட்டியா? யாருக்கு ஓட்டு போட்ட? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே யாரு மக்களுக்கு நல்லா சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு ஓட்டு போடுற மிஷின் கிட்ட போனேன். சரி, ஓட்டு போற மிஷின் கிட்ட போனேன். சஸ்பென்ஸ் வைக்காம யாருக்கு ஓட்டு போட சொல்லு. எனக்கு மண்டை வச்சு போல இருக்கு. அது வந்துண்ணே, ஓட்டு போடுற கடைசி நேரத்தில் மனசு கேட்காம காசு கொடுத்து எல்லாருக்கும் ஓட்டு போட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படிதான் எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க? கை நீட்டி காசு வாங்கி சத்தியம் பண்ணதுனால அவங்க துரோகம் பண்ண மனசு இல்லாம அவங்களோட ஒவ்வொரு சின்னத்திலையும் ஒரு குத்து குத்திட்டு ஓட்டு போட்டேன். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஓ அப்படியா? நீ பண்ண காரியத்துக்கு அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அப்படியே அண்ணன் ஒரு நாளைக்கு குத்து குத்திட்டுமா? தாராளமா குத்திங்கண்ணே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா சின்னத்திலையும் போறது, பகை இல்லாம போறீங்களா? திருப்புலைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். நீ என்ன காரியம் பண்ண வந்துக்கிற? அடே, எல்லா சின்னத்திலயும் குத்திட்டு ஓட்டு போட்டது கூலா சொல்றியே. நீ போட்ட ஓட்டு செல்லத ஓட்டுறா, செல்லத ஓட்டுறா, செல்லத ஓட்டுறா, செல்லத ஓட்டா. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.